தாவீதுடைய வாழ்க்கையை படிச்சோம்னா ஒரு விசுவாசியினுடைய பரிணாம வளர்ச்சியை படிக்கலாம். அடி அண்ணன் திட்டு வாங்குற ஒரு பையன் இருந்து அப்படியே கொண்டு கோலியாத்தை ஜெயிக்கிற, அப்புறம் கொஞ்ச நாள்ல ராஜ்யபாரம் வருது. ராஜ்யபாரம் வரும் பொழுது கர்த்தர் என்னெல்லாம் கொண்டு சேர்க்கிறாரு? சிங்க முகம் கொண்ட ஆட்களை கொண்டு சேர்க்கிறாரு. தாவீதை போலயே காட்டுல அடிச்சு சண்டை போட்ட வீரர்களை கொண்டு வந்து என்ன பண்றாரு? கூட சேர்க்கிறாரு. அந்த விசுவாசியினுடைய வாழ்க்கை அப்படியே நாம் இங்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தையும் பலத்தின் மீது பலன் அடைவதையும் நீங்கள் வளர்ச்சி அடைவதையும் உங்களுடைய கையினுடைய திறன் வளர்வதையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்னை காண செய்வார். என்னை காண செய்வார். நான் பார்ப்பேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கடந்த 2-3 வருஷமா நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் கொஞ்சமா பலத்தின் மீது பலன் அடைவதை பார்த்துக்கொண்டு இன்னும் காண செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாரு? காண செய்தார். யாக்கோபு தனியா போயிட்டு பல ஆசீர்வாதங்களோடு வந்து நிக்கிறத ஐசக்க அவனுடைய தகப்பனை என்ன பண்றாரு? பார்க்க செய்கிறார். யாக்கோபு அவனுடைய தகப்பனை பார்க்கிறாரு. ஈசாக்கு பார்க்கிறார். ஈசாக்கு வாயின் மூலமாய் பேசின ஆசீர்வாதம் கால் முளைச்சி நடந்து வருது. ஆடு மாதம் அங்க வெளியே கத்திட்டு இருக்கிற சத்தம் ஈசாக்கு கேட்கிறாரு. ஈசாக்கு ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது கொடுத்த வார்த்தை, ஆசீர்வதிச்ச வார்த்தை அப்படியே போய் 14-21 வருஷம் கழிச்சு என்னவா வருது? படையா வந்து நிக்குது. தாவீதோடும் இதே தான் நடக்குது. படையா தாவீதோடு வந்து நிக்குது. வார்த்தை சகலமும் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான சமாதானம், உங்களுக்கு தேவையான அன்பு, உங்களுக்கு தேவையான இருதயத்துல பலன், ஒரு விசை கூட விசுவாசிக்க, ஒரு விசை கூட நிற்க, அந்த பலனும் ஞானமும் எல்லாம் உங்களுக்கு என்ன பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவைலபிளா இருக்கு. இந்த பாட்டுல திருப்பியும் படிக்கிறோம் பாருங்க. எங்கும் நிறைந்த யெகோவா, எங்கும் நிறைந்த, நீங்க எங்க இருந்தாலும் திரைச்சீலை கிழிந்து வந்த வெளிச்சம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அதனாலதான் ஆபீஸ்ல என்ன உண்டாவது? சுகம் உண்டாவது. சுகம் உண்டாவதற்கு ஸ்பீக்கரோ பாட்டோ கைத்தட்டலோ என்ன இல்ல தேவை இல்ல. அந்த இடத்துல என்ன உண்டாவது? விடுதலை உண்டாவது. ஆபீஸ்ல வேலை நடந்துட்டு இருக்கு, வைத்த வழி அங்க போகுது. எங்கும் நிறைந்த, உங்களுக்கு சகலமும் கொடுக்கப்பட்ட, இதற்குள்ள நீங்கள் எப்படி பிரவேசிக்கிறீர்கள்? அவரை அக்னாலேஜ் பண்றதன் மூலம், அவரை ஆமோதிக்கிறதன் மூலம், அவர் செய்த விஷயங்களுக்கு எஸ் சொல்றதன் மூலம் இந்த மகா பெரிய ரட்சிப்புக்குள்ள நாம் பிரவேசிச்சு நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறோம். அதனால உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும்